கற்பனை செய்த விடயங்கள் எல்லாமே இன்றைக்கு சாத்தியமாக இருக்குது. ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி உள்ளவர் ஒரு கோமா நிலைக்கு சென்றிருந்து அவர் மீண்டும் கண்விழித்தால் நான் இந்த உலகத்தில் இல்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அவ்வளவு தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் கண்டுபிடிப்புகளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா அவ்வப்போது அந்த விஞ்ஞானத்தையும் கண்டுபிடிப்புகளையும் தொழில்நுட்பத்தையும் கேள்விக்குட்படுத்துகின்ற சம்பவங்களை உருவாக்குவான். உதாரணமாக கோவிட்-19 தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் உச்சத்தை தொட்ட சைனா அமெரிக்காவிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா விஞ்ஞானமும் அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டிற்கு முன்னாடி ஸ்தம்பிதமாகி நின்றிருப்பதை பார்க்கிறோம். எவ்வளவுதான் ஒரு பக்கத்தில் வளர்ந்தாலும் அல்லாஹு தஆலா அவ்வப்போது அவைகளை கேள்விக்குட்படுத்துகின்ற நிகழ்வுகளை வைத்திருக்கிறார். கண்ணியமிகு சகோதரர்களே சகோதரிகளே, குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு சவால் விடுக்கிறான். என்ன சவால் என்றால், குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், குல் லைனிஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின் அலா ஐயஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன். இந்த குர்ஆனை போன்று ஒன்றை கொண்டு வருவதற்கு மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்தாலும் அவர்களுக்குள் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கி கொண்டாலும் லா யஅதூன பிமிஸ்லிஹி, இந்த குர்ஆனை போன்று ஒன்றை அவர்களால் கொண்டு வர முடியவே முடியாது என்று அல்லாஹு தஆலா சவால் விடுக்கிறான். யாருக்கு சவால் விடுக்கிறான்? மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜின்களுக்கும் சேர்த்து சொல்கிறான். முடியும் என்றால் குர்ஆனை போன்று ஒன்றை கொண்டு வாருங்கள், அது முடியவே முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். இந்த குர்ஆன் அவ்வளவு சக்தி வாய்ந்தது, அவ்வளவு பலம் வாய்ந்தது. இந்த அல்லாஹ்ட இந்த வார்த்தையை நாங்க உணர்ந்து ஓதுறோமா? இவ்வளவு பெருமதியான ஒன்றை நான் கையில் வச்சிருக்கிறேன், நான் வீட்டில் ஓதுறேன், நான் தக்பீரை கட்டி இதைத்தான் நான் ஓத போகிறேன் என்கிற அந்த உணர்வோடு நாங்கள் அதை செய்கிறோமா? குறிப்பாக பாருங்க, சில மனிதர்கள் குர்ஆன் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்க்கையில் தாக்கம் செலுத்திருக்குது. சில மனிதர்கள் குர்ஆனை செவிமடுத்தது மட்டும்தான், விளங்கல்ல, கருத்தென்னு தெரியாது, எதுவும் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் குர்ஆன் அவங்க கேட்ட அவங்களோட வாழ்நாளில் ஏற்பட்ட தாக்கத்தை பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்துல் ஹாக்காவை ஓதுறத கேட்கிறாங்க. கேட்டது மட்டும்தான், இஸ்லாம் என்று அவருக்கு தெரியாது. கேட்டவுடன் அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வந்தது, உள்ள வாராங்க. ஜுபைர் பின் முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சூரத்து தூர ஓதுறாங்க. தண்ட வாழ்நாளில் முதலாவது கேட்கிறாங்க. கேட்டவுடன் மாற்றம் வருது, இஸ்லாத்துக்குள்ள வாராங்க. அல் குர்ஆன் பல லட்சம் மனிதர்களுடைய வாழ்நாளில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. எப்படி தாக்கம்? சும்மா கேட்டதே உள்ளத்தில் பெரும் மாற்றங்களை, அவர்களின் கொள்கைகளை எல்லாம் மாற்றி இருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, குர்ஆன் முழுவதுமே மகத்துவம் மிக்கது. இந்த குர்ஆன்ல மிக மிக, அதாவது அஅதமு சூரா, மிக மிக மகத்துவம் மிக்க சூரா எது? சூரத்துல் ஃபாத்திஹா. மிக மிக மகத்துவம் மிக்க ஆயத், அஅதமுல் ஆயா எது? ஆயத்துல் குர்சி. சூரத்துல் ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி. கனிமிகு சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் உண்மையிலே சில தகவல்களை எங்களுக்குள்ள முதலாவது பேசிக்கொள்கிற நல்லம். அதாவது எங்களோட வாழ்நாளில் உதாரணமாக நாங்கள் 10 வயசில் தொழ ஆரம்பிக்கிறோம்னு எடுத்துக்கொள்வோமே. 10 வயசில் தொழ ஆரம்பிக்கிறோம்னா 60 வயசில் மௌத்தாகிறோம், ரசூலுல்லாவுடைய கணிப்பின் பிரகாரம். அப்படி என்றால் எத்தனை வருஷம் தொழுகிறோம்? 50 வருஷம் தொழுதிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைற ரகாத்துக்கள் 17 ரகாத்து வரும்.
அப்ப ஒரு நாளைக்கு 17 விடுத்தம் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம என்ன செய்யணும்? ஓதுறோம். அப்ப ஒரு வருடத்தில் 6205 தரம் சூரத்துல் ஃபாத்திஹாவை நானும் நீங்களும் ஓதுறோம் வாழ்நாள்ல. 60 வயசு வரை வாழ்ந்தால், அதை தாண்டி வாழ்ந்தால் அதை விட அதிகமாக என்ன செய்ய போறோம்? ஓத போறோம். 50 வருஷம் மொத்தமாக 3,10,250 விடுத்தம் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்க ஓதி இருக்கிறோம். சரி, 3 லட்சத்து சொச்சம் விடுத்தம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி இருக்கிறோம். எத்தனை பேருக்கு அதை சரியா ஓத தெரியும்? எத்தனை பேருக்கு அதன் அர்த்தம் தெரியும்? எவ்வளவு பயான் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறோம். இந்த தர்பியா ஏனண்டா இதுக்கு தான் தர்பியா, இதுக்கு தான் தர்பியா. எத்தனை பேருக்கு 3 லட்சத்து சொச்சம் விடுத்தம் வாழ்நாளில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிருக்கிறோம், ஆனால் அது தாக்கம் செலுத்தல, சரியா நிக்கல்ல. கண்ணியமிகு சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ட வாழ்நாளிலே பாருங்க, அதாவது ஒரு சஹாபி, புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தத்தில் வருகிறது, பள்ளியில நிற்கிறாங்க. அந்த சஹாபிக்கு சொல்றாங்க, பள்ளியில இருந்து நீங்க வெளியேறதுக்கு முன்னாடி அலா உஅல்லிமுக அஅதம சூரா, மிக மிக மகத்துவம் மிக்க ஒரு சூறாவை, உங்களுக்கு கண்ணியமான ஒரு சூறாவை கற்றுத்தாரன்னுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பள்ளியை விட்டு வெளியேற போறாங்க, எதையும் சொல்லி கொடுக்கல. இந்த நபித்தோழர் போய் யார் ரசூலுல்லாஹ் கற்றுத்தாரண்டிங்க, எந்த சூரா அந்த மகத்துவமிக்க சூறான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற சூரத்துல் ஃபாத்திஹாவை சொல்றாங்க. முஸ்லிமிலே வருகிற ஒரு செய்தியை பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரோட பேசிட்டு இருக்கிறாங்க. வானத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அண்ணாந்து பார்க்கறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, முதலாவது விடுத்தம் இந்த கதவு திறக்கப்படுது. வானத்தின் இந்த குறிப்பிட்ட கதவு திறக்கப்படுகிற சத்தம் தான் அது. இதுக்கு முன்னாடி அது திறக்கப்படல, ஃபர்ஸ்ட் டைம் திறக்கப்படுது. அதுல அண்ணாந்து பார்த்தா ஒரு வானவர் மலக்கு வாரார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த வானவர் உலகத்திற்கு முதலாவது விடுத்தம் வாரார். அவர் வார கதவும் முதல் தடம் திறக்கப்படுகிறது. வருகிற நபரும் இந்த பூமிக்கு முதலாவது விடுத்தம் வாரார். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்றாங்க, உங்களுக்கு முன் சென்ற நபிமார்கள் யாருக்கும் கொடுக்கப்படாத, எவருக்கும் கொடுக்கப்படல 2 விடயங்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். 2 உங்களுக்கு ஒளி. மலக்கு சொல்றார், வளமையாவார ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, ரசூலுல்லாஹ்வும் அவரை முதலாவது தடம் பார்க்கிறாங்க. 2 ஒளியை வேற எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காததை உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது சூரத்துல் பக்ராவின் இறுதி வசனங்கள். ஆமனர் ரசூல் என்று வருகிற பக்ராவினுடைய இறுதி வசனங்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவும் என்கிற செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்படி என்றால் சகோதரர்களே சகோதரிகளே, இந்த சூராட அந்தஸ்தை பாருங்க. அல்லாஹு தஆலா இதில் சிறப்பை ரசூலுல்லாவுக்கு சொல்றதுக்கு பிரத்யேக ஒரு மலக்கை தெரிவு செய்கிறான், பிரத்யேகமான ஒரு வாசலை தெரிவு செய்கிறான். எந்த நபிமார்களுக்கும் இந்த மாதிரி ஒன்று கிடைக்கப்பெறல் என்கிற தகவலை ரசூலுல்லாவுக்கு சொல்றான். அதை நாங்க ஒவ்வொரு நாளும் 17 விடுத்தம் ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதை உணர்ந்து ஓதுகிறோமா? தெரிந்து ஓதுகிறோமா? அந்த சூரா சொல்கிற செய்தியை நாங்க பாருங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு உலமாக்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட 20 பேர் இருக்குது. எத்தனை பேர் இருக்குது? 20 பேர் கிட்டத்தட்ட இருக்குது. அதுல பாருங்க, தொழுகை என்பது ரசூலுல்லாஹ் சொன்னது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா ஒரு அடியான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது, ரப்புல் உலகத்தின் அதிபதி இறைவனுக்கே சொந்தமானது என்ற ஒரு அடியான் ஓதக்க அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்றானாம், என்ற அடியான் என்னை புகழ்கிறான்.
அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்கிற பொழுது இந்த அடியான் என்னை துதிக்கிறான், என்னை கண்ணியப்படுத்துகிறான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே இறைவா உதவி தேடுகிறோம் என்று சொல்லக்க அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்லுவானாம், இது எனக்கும் இந்த அடியானுக்கும் இடையில உள்ள விஷயம். அப்படி என்று அல்லாஹ் மலக்குமார்களிடம் சொல்லுவான். அப்ப இந்த சூரா தொழுகை இன்னொரு பேரை பாருங்க. அதாவது அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது சபஉல் மசானி, இது குர்ஆன்ல சொல்லப்படுற சூரத்துல் ஃபாத்திஹாவின் இன்னொரு பேர். உம்முல் கிதாப், வேதத்தின் தாய். எது? சூரத்துல் ஃபாத்திஹா, வேதத்தின் தாய். தாயுடைய அந்தஸ்து நமக்கு தெரியும். குர்ஆன் தாய் யாரு? சூரத்துல் ஃபாத்திஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலகத் ஆதைனாக சபஅம் மினல் மசானி. அல்லாஹ் நபியே, உமக்கு திரும்பி திரும்பி ஓதக்கூடிய 7 வசனங்களை உமக்கு நாம் தந்திருக்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். என்னது? சூரத்துல் ஃபாத்திஹா. எனவே அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்க. ருக்யா, மந்தரித்தல், ஓதி பார்க்கிறது, இது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு உள்ள ஒரு பேர். புகாரி கிரந்தத்திலே வருகிற ஒரு செய்தி 2276வது ஹதீதாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. சஹாபாக்கள் ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த ஊர்ல இன்றைக்குள்ள மாதிரி ஹோட்டல் வசதிகள் கிடையாது. ஒருத்தர் ஒரு ஊருக்கு போனா அவங்க சாப்பாடு கொடுக்கணும். இது எழுதப்படாத ஒரு மரபு. ஒரு ஊர் சேர்ந்து சஹாபாக்களுக்கு உணவு கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல. ரொம்ப கவலையோடு தூங்குறாங்க. அந்த நேரம் அந்த ஊர்ல இருக்கிற பெரியவர் ஒருத்தருக்கு தேள் கடிச்சிட்டு, அவர் விஷம் தீண்டிட்டு துடிச்சிட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு. இவங்க அவங்களுக்கு தெரிந்த மருந்தெல்லாம் செஞ்சு பார்க்கறாங்க, முடியல. ஊருக்கு புதுசா வந்து இருக்கிறவங்க, அவங்களுக்கு வித்தியாசமான மருந்துகள் தெரிஞ்சிருக்கலாம், அப்படி என்று எடுத்துட்டு ஓடி வராங்க. நபித்தோழர்களிடம் ஏதாவது ஒன்று செய்யுங்கிறாங்க. நபித்தோழர்கள் சொல்றாங்க, சரி, எங்களுக்கு தெரிந்த ஒரு மாந்தரீகம் மருந்து இருக்குது, அதை நாங்க செய்யறோம். ஆனா உங்களுக்கு சும்மா செய்ய இயலாது. நீங்க எங்களுக்கு உணவு தரல, ஒரு ஊர் சேர்ந்து எங்களுக்கு உணவு தராதாக்கள், அதற்கு பகரமாக என்ன செய்வீங்கன்னு கேட்கிறாங்க ஒரு நபித்தோழர். ஆடு தருவோம் என்று ஒப்பந்தமாகுது. அதற்கு பிறகு ஒரு நபித்தோழர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதுறாரு. எந்த இடத்துல கடிச்சிருந்துச்சோ அந்த இடத்துல ஃபாத்திஹாவை ஓதி ஊதுறாங்க. அவர் வலியோடு இருந்தவர் எந்த வலியும் இல்லாத மனிதரை போன்று உடனே குணமடைகிறார். நபித்தோழர்கள் ஆட்ட பங்கு வைப்போம்ங்கிறாங்க. ஆடு கிடைச்சாச்சு, பங்கு வைப்போம்ங்கிறாங்க. ஒரு நபித்தோழர் சொல்றாரு, இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு இங்கதான் நபித்தோழர்கள் நிக்கிறதும் நாங்க நிக்கிற இடமும் அதான். ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழர் சொல்றார், இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட போய் நடந்ததை சொல்லுவோம், அவர் சொல்ற மாதிரி நாங்க நடந்து கொள்வோம் என்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் நடந்த விடயத்தை சொல்றாங்க. சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர், குறித்த நபித்தோழரை பார்த்து சொல்றாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி பார்க்கிறதுக்கு நல்ல சூரா என்று உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறாங்க. கேட்டுட்டு அந்த ஆட்டை பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுக்கிறாங்க. கொடுத்துட்டு சொல்றாங்க, எனக்கும் ஒரு பங்கை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பங்கு கேட்கல, ஜோக்கா சொல்லிட்டு சிரிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், நீங்களே பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, சூரத்துல் ஃபாத்திஹா எங்கட பேக்ல பெனடோல் இருக்குதோ இல்லையோ, சித்தாலபை இருக்குதோ இல்லையோ, இன்னொரு அன்ன மருந்துகள் இருக்குதோ இல்லையோ, சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கணும். 1500 வருடங்கள் கிட்டத்தட்ட பெரியோரு விஷம் கடிச்சிருக்குது. அந்த விஷத்தை மொத்தமா 100% தொடச்செறியுது சூரத்துல் ஃபாத்திஹா. இது ஆன்மீக மருந்து. இந்த சூராவிற்கு இந்த தாக்கம் இருக்கிறது என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களோட பிள்ளைகள்
சூரத்துல் ஃபாத்திஹாவை பயன்படுத்தணும். இப்ப 5 நேரம் ஓதுறோம். நாள்ல தொடக்கம் ஃபஜ்ர் தொழுகையில, சுபகு தொழுகையில ஓதுறோம். உச்சி நேரம் ஓதுறோம். பொழுது சாய்கிற பொழுது ஓதுறோம். மகரிப் ஐஷாவுடைய நேரத்தில், இரவு நேரத்தில் ஓதுறோம். எல்லா நேரத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிற நேரம் முழுவதும் ஒரு பாதுகாப்பான சூழல். விசஜந்துக்கள் இன்னொரு இது ஒரு பாதுகாப்பான வைத்திய முறை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அம்சமாக இருக்கிறது. கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னொரு விஷயம், அதாவது இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத் இந்த இத ஃபர்ஸ்ட் வசனத்தை ஓதுகிற பொழுது சில சகோதரர்கள் இந்த ஷத்தாவை என்ன செஞ்சிருவாங்க, ரப்பில் ஆலமீன்பாங்க. ரப்பில் ஆலமீன் என்று வராது. ஷத்தாவை மிஸ் பண்ணிட்டு ஓதுவாங்க. இது ஒரு தவறு. பலர் செய்த பார்க்கலாம். இன்னொருத்தர் அர் ரஹ்மானிர் ரஹீம், நூனுக்கு கஸ்ரா. பலர் அர் ரஹ்மானுர் ரஹீம் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. தவறானது. சில நேரம் நூனுக்கு சுக்குன் வச்சு என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. ஆனா 3 லட்சத்து சொச்சம் விடுத்தம் ஓதி இருக்கிறோம் சூரத்துல் ஃபாத்திஹாவை. கடைசி வரைக்கும் அதை சரியா ஓத முடியாத நிலையில மௌத்தாகிற ஒரு சூழல். எவ்வளவு துர்ப்பாக்கியசாலிகளாக இருப்போம். மற்ற சூறாக்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் கிதாப், வேதத்தின் தாய். அதுல என்னது உங்களுடைய நிலைப்பாடு? சிலரை பார்க்கிறோம். இப்ப அதாவது இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக என்பதில் யாவுக்கு ஷத்தா வருது. என்ன செய்வாங்கன்னா இய்யாக அதை விட்டுட்டு போவுப்படும். அதுக்கு அடுத்தது இருக்கிற ஹம்சா அதுவும் ஓதுப்படாது, அதை அழுத்தி ஓதுப்படாது. அது ஒரு தவறான ஓதலாக இருக்கும். இப்படி பல அம்சங்களை நாங்கள் பார்க்கிறோம். நீங்க யூடியூப்ல இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அடிச்சு பார்த்தால் அழகாக ஓதி தர்றவங்க இருப்பாங்க. அதை நாம பிராக்டிஸ் பண்ணி சரியா ஓதுறதுக்கு முயற்சிக்கணும். குர்ஆனுடைய அடிப்படையான ஒரு விஷயம் இது. அடுத்தது கண்ணியமிகு சகோதரர்களே, முதலாவது வசனம் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்கு எத்தனை பேர் இருக்குது? நிறைய பேர் இருக்குது, 99. நிறைய பண்புகள் அல்லாஹ்வுக்கு இருக்குது. இதுல அல்லாஹ் என்பது இருக்குதானே, இது வேற யாருக்கும் அந்த பேர் என்ன செய்யலாது. பிரத்யேகமாக இறைவனுக்கு மாத்திரம் சொந்தமான பேர் அல்லாஹ். இப்ப பாருங்க, குர்ஆன் அல்லாஹு தஆலா காலத் இம்ரஅத்துல் அஸீஸ், அஸீஸ்ங்கிறது அல்லாஹ்வுடைய பேர் தானே. அஸீஸ் என்பது அல்லாஹ்வுடைய பேர்களில் ஒன்று. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் இம்ரஅத்துல் அஸீஸ், அரசனின் மனைவி அப்படி என்று சொல்றான். அவன் பெயரை ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா சொல்றான். இன்னொரு செய்தியை பாருங்க, வகாலல் மலிகு, அரசன் சொன்னான். மலிக் என்பது அல்லாஹ்வுடைய பெயர்களில் நின்றும் உள்ளது. ஆனால் அல்லாஹு தஆலா அடியார்களுக்கும் அதை என்ன செஞ்சிருக்கிறான், சொல்லி இருக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொல்கிற நேரத்தில் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், முஃமின்களிடத்தில் அவர் மிக கருணையும் கிருபையுமாக நடந்து கொள்வார். ரவுஃப் ரஹீம் அல்லாஹ்வுடைய பேர். ஆனா அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த பேர் என்ன செய்றான், சொல்றான். அதாவது ஆனால் அல்லாஹ் என்கிற பெயர் வேற யாருக்கும் சொல்லப்படாது. யாராவது பேர் வைக்கலாமா? அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு பேர் வைக்கலாமா? ஹராம், இயலாது. அல்லாஹ்வுக்கு பல பெயர் இருக்குது. அதுல முதற்தரமான பெயர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்பது. இதை வேற யாரும் பயன்படுத்த இயலாது. இது மாத்திரம்தான் அல்லாஹ்வுக்கு பிரத்யேகமாக இருக்கிற பெயர். இன்னொன்று இருக்குது, உலமாக்கள் சொல்லுவாங்க, அதாவது இதுக்கு அடுத்தது அல்லாஹ்வுக்கு பிரத்யேகமான இரண்டாவது பெயர் என்னது? ரஹ்மான். ரஹ்மான், அர் ரஹ்மான், அர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று சொல்லி மொழிபெயர்க்கிறோம் தமிழால.
ரஹ்மான் என்பது நீங்க குர்ஆன்ல எந்த இடத்துல பார்த்தாலும் அல்லாஹ்ட பேருக்கு அடுத்ததா வருவதாக இருந்தால் ரஹ்மான் தான் வரும். அல்லாஹ்ட பேர் முன்னாடி வந்தால் அதுக்கு அடுத்தது வேற பெயர்கள் வராது, ரஹ்மான் வரும். அதனால உலமாக்கள் சொல்லுவாங்க ரஹ்மான் என்பதும் அல்லாஹ்வுடைய பிரத்யேக பெயர்களில் இரண்டாவது. இது அடியார்கள் வைக்க முடியாது. அப்துல் ரஹ்மான் என்று வைக்கலாம், மொட்டையா ரஹ்மான் என்று வைக்க கூடாது என்று பெருவாரியான உலமாக்கள் சொல்லுவாங்க. இப்ப குர்ஆன்ல பார்க்கலாம், ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மான். அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா ரஹ்மானை அடுத்ததாக என்ன செய்றான் சொல்றான். எல்லா வசனங்களிலும் இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க உலகத்தில் முதலாவது ரஹ்மான் என்ற பெயரை பயன்படுத்தினது முஷைலமா. நபித்துவத்தை வாதாடிய அவன்தான் தனக்கு ரஹ்மான் என்ற பெயரை சூட்டி கொண்டான். அவன் முஸ்லிமே கிடையாது, இஸ்லாத்தை அழிக்க வந்தவன். அப்ப அல்லாஹ்வுடைய பிரத்யேக பெயர்கள் எத்தனை உண்டு? அல்லாஹ் என்பது பிரத்யேக பெயர் உண்டு. இரண்டாவது நிலையில இருப்பது ரஹ்மான். அல்லாஹு தஆலா இந்த சூராவிலே சூரத்துல் ஃபாத்திஹாவிலே முதலாவது வசனத்தில் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அகிலத்தாரின் இரட்சகன் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது என்பது அல்லாஹ்வுடைய முதலாவது செய்தியா இருக்குது. இரண்டாவது அர் ரஹ்மானிர் ரஹீம், அதாவது அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். நீங்க தக்பீரை கட்டிட்டு அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று தக்பீர் கட்டுறோம். யா அல்லாஹ் கையை உயர்த்துறோம், அல்லாஹ் மிகப்பெரியவன். மற்றதெல்லாம் முதுகுக்கு பின்னாடி தான். இரண்டாவது வசனம் ஓதுறீங்க, அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய புகழ். என்ன, முதலாவதும் அல்லாஹ்வை புகழ்றோம், இரண்டாவதும் அல்லாஹ்வை புகழ்றோம். இதுல ரஹ்மான் என்பதற்கும் ரஹீம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. ரஹ்மான் ரெண்டுமே கருத்து ரீதியாக ஒன்றுதான், அன்பு, கருணை, பாசம் ஒரு அர்த்தம் தான். ஆனால் சின்ன வித்தியாசம் இருக்குது. ரஹ்மான் என்பது எல்லாருக்கும் அன்பு செலுத்துபவன். முஸ்லிமா இருக்கலாம், காஃபிரா இருக்கலாம், மாடா இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், எல்லோருக்கும் அந்த அருள், அந்த இரக்கம், அன்பு இருக்கும். ரஹீம் என்பது முஃமின்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமானது. அப்ப ரெண்டையும் ஓதுகின்ற பொழுது எங்களுக்கு அந்த விஷயம் உணரணும். அல்லாஹ்வுக்கு இந்த பண்பு இருக்குது. ஏனென்றால் துனியாவை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த துனியாவை அல்லாஹ் விரும்புற ஆளுக்கும் கொடுப்பான், விரும்பாத ஆளுக்கும் கொடுப்பான். ஒருத்தர் வசதியோடு இருக்கிறார், பெரிய படிப்பு படிச்சிருக்கிறார், பட்டம் நிறைய இருக்குது, பரம்பரை வசதி, அவர் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் என்ற அர்த்தம். அதுக்கு சில நேரம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஆளாகவும் அவர் இருக்கலாம். துனியாவை அல்லாஹ் விரும்புபவர்களுக்கும் கொடுப்பான், வெறுக்கிற ஆளுக்கும் கொடுப்பான். ஆனால் தீன் இருக்குதானே, இந்த மார்க்கம், ஹிதாயத், நேர்வழி, தீனை அல்லாஹ் வெறுப்பவர்களுக்கு கொடுப்பானா? சான்ஸே இல்லை. அல்லாஹ் விரும்புறாக்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். இப்ப நாங்க யோசிக்கிறது, நம்ம தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், பாருங்கோ எவ்வளவு பாவம் செய்கிறாக்கள், இஸ்லாத்துல இல்லாதாக்கள் பெரிய அளவுல இருக்கிறாங்களே, எங்களுக்கு தானே எவ்வளவு கஷ்டம். அல்லாஹ்வுடைய அந்த அந்த பண்பின் இந்த 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 அடிப்படையை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹு தஆலா துனியாவை அல்லாஹ்வை நேசிக்கின்ற, அல்லாஹ் வெறுக்கின்ற ரெண்டு சாராருக்கும் கொடுப்பான். ஆனால் தீனையும் ஹிதாயத்தையும் அல்லாஹ் நேசிக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். அது எதுக்குள்ள வரும்? ரஹ்மானுக்கு வருமா, ரஹீமுக்குள்ள வருமா? ஃபர்ஸ்ட் எதுக்குள்ள வரும்? ரஹ்மானுக்குள்ள வரும். கடைசியா சொன்னது எதுக்குள்ள வரும்? ரஹீமுக்குள்ள வரும். மூன்றாவது வசனம் அல்லாஹு தஆலா அடுத்த வசனமாக சொல்கிறான், அதாவது மாலிகி யௌமித்தீன், அதாவது தீர்ப்பு நாளின் அதிபதி என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இப்ப மாலிகி யௌமித்தீன் சிலர் ஓதுகின்ற பொழுது மாலிகி யௌமுத்தீன் என்று மீமுக்கு லம்மா செஞ்சு என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. தவறானது.
குர்ஆனை நாங்க மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. இப்ப தீர்ப்பு நாளின் நாங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு வீட்டுக்கு போறதுக்கு, வைஃப் காத்துட்டு இருப்பான், எவ்வளவு காரணத்தை ரெடி பண்ணிட்டு போவோம், சமாளிக்கணும், சொல்லணும், ஏதாவது ஒன்று ஏச்சு பேசி இல்லாம தப்பிக்கணும், ஒரு தயார் ஆயத்தத்தோட தான் போவோம். எக்ஸாம் வருது அப்படியேண்டா பிள்ளைகள் எக்ஸாம் நேரத்தில் வளமை மாதிரி இருப்பாங்களா வித்தியாசமா இருப்பாங்களா? வித்தியாசமா இருப்பாங்க. தயாராயத்தங்களை செய்து கொண்டிருப்பாங்க. ஒருத்தருக்கு நாளைக்கு வழக்கு இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை, அவர் அதுக்குரிய டாக்குமெண்ட் மத்த விஷயம் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருப்பாரு. ஒருத்தரோட தர்க்கம் அல்லது விவாதம், ஏதாவது பிரச்சனை, மூளையிலையும் சாப்பிடக்கையும் எந்த நேரம் அந்த யோசனையா தான் இருக்கும். ஒரு முஃமின் யௌமுல் ஹிசாப், கேள்வி கணக்கு நாள், தீர்ப்பு நாள், அதுக்கு தன்னை ரெடி ஆகணும். எந்த நேரம் அந்த சிந்தனை இருக்கணும். எங்களுக்கு எக்ஸாம் சிந்தனை இருக்குது, வைஃபை சமாளிக்கிற எப்படி என்கிற யோசனை இருக்குது, பிள்ளைகள் எக்ஸாமுக்கான பதட்டமும் அதை ஃபீல் பண்றாங்க, உணராங்க. இந்த மாதிரி வருடத்தில் ஒரு முறையாவது அந்த நாளை நினைச்சிருக்கிறோமா? நான் இப்ப இந்த துனியாவில் அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்கட பிள்ளைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு வைப்போம், சிறுநீரக சத்திர சிகிச்சை. ஒரு தந்தையா ஒரு தாயா நாங்க என்ன முடிவெடுப்போம்? காசு இருந்தோ இல்லையோ ஃபர்ஸ்டுக்கு எங்கட சிந்தனையில் வரும் என்னது, எண்டத்தை எந்த பிள்ளைக்கு வைங்க. இப்படித்தானே யோசிப்போம், எல்லோரும் இப்படிதான் யோசிப்போம். எங்கட பிள்ளைகளுக்காக எங்களை அர்ப்பணிக்க நாங்க ரெடி. குளிக்க போறோம், ட்ரிப் போய், அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்கட புள்ள குளிக்கிற பொழுது நீர்ல மூழ்கி தடுமாறி கொண்டிருக்குது. ஒரு தந்தையாக நீச்சல் தெரியாட்டியும் என்ன செய்வார்? பாய்வார். ஏதாவது செய்யணும், தண்ட உயிரை கொடுத்து பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பார். இது துனியா. இந்த துனியாவில் எங்களுடைய இரத்தத்திற்காக உயிரை கொடுக்க ரெடி. ஆனா தீர்ப்பு நாள் இருக்குதானே, அந்த நாள் தொடர்பாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற பொழுது யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, வாப்பா சகோதரம் உம்மா, உம்மாவை கண்டா பிள்ளைகள் ஓடுவாங்க, வாப்பாவை கண்டா பிள்ளைகள் ஓடுவாங்க, பிள்ளைகளை கண்டா வாப்பா ஒதுங்கிடுவார், சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க விரும்ப மாட்டார்கள். அப்படியான நாள் தானது தீர்ப்பு நாள். நல்லா புரிஞ்சு கொள்ளணும், பகுத்தறிவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு கஷ்டமான ஒரு நாளை நீங்கள் எதிர்நோக்கணும். அந்த நாளில் தீர்ப்பாளன் அல்லாஹ் தான், வேற யாரும் கிடையாது. அவன் الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر
لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி என்ற அல்லாஹு தஆலா தீர்ப்பு நாளை நினைவுபடுத்துகிறான் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே. அப்போ முதலாவது அல்லாஹ்வை புகழ்கிறோம். எல்லாமே புகழ்ச்சி தான். இந்த வசனம் வரைக்கும் தீர்ப்பு நாளின் அதிபதி என்கிற பொழுது நாங்கள் வாழ்நாளில் சாதாரண விடயங்களுக்கெல்லாம் எங்களை தயார்படுத்திக் கொள்கிறோம். அந்த நாளில் நாம் இந்த உலகத்தில் அவர்களுக்காக எங்களுடைய உடல், பொருள், உயிர் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்த இரத்த உறவுகளே எங்களை விட்டு விரண்டோடுகின்ற ஒரு நாள். அந்த நாளில் தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிபதி அல்லாஹ். அல்லாஹு தஆலா அந்த நாளில் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இந்த ஒரு வசனம் இருக்குதானே, குர்ஆன்ல உலமாக்கள் சொல்லுவாங்க மிக 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 ஆழமான அர்த்தங்களை கொண்ட ஒரு வசனம் இதுதான். இமாம் இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 400 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். என்ன புத்தகம் என்றால் மதாரிஜுஸ் சாலிகீன் பைன மனாசில் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இந்த வசனத்தின் ஆழ அர்த்தங்களை இந்த வசனம் மட்டும் எத்தனை பக்கம்? 400 பக்கங்களுக்கு எழுதியிருக்கிறார் இமாம் இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இந்த வசனம் என்னத்தை சொல்லுது? முதலாவது இய்யாக நஅ்புது, இறைவா நாங்க உன்னையே வணங்குகிறோம். தௌஹீத், உன்னோட கூட்டுக்கு யாரையும் நான் சேர்க்கலையா அல்லாஹ், உன்னை மாத்திரம்தான் வணங்குகின்றோம் இறைவா. இது நமக்கு கிடைச்ச பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ்க்கு இதுக்கு சுக்ர் செய்யணும். இப்போ முஸ்லீம்கள் கலிமா சொன்னவர்கள் எத்தனையோ சகோதரர்கள் அறியாமல் தெரியாமல், அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கும். நம்ம ஹிதாயத், நேர்வழி என்பது அல்லாஹ் விரும்புகிற ஆக்களுக்கு தான் கொடுக்கிறது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஏதோ ஒரு வகையில் எங்களோட ரப்பு எங்களை நேசித்திருக்கிறான். யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னோட யாரையும் கூட்டி சேர்க்கல நாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷிருக்குல் ஹஃபி, மறைவான ரகசிய இணை வைத்தல் தொடர்பா சொல்லக்க, ஒருத்தர் எழும்பி தொழுகிறார், அல்லாஹ்க்காகத்தான் தொழுகிறார். ஆனா ஆக்கள் கொஞ்சம் பார்த்தா அந்த தொழுகையை கொஞ்சம் அழகுபடுத்துறார். அவர் அல்லாஹ்வோட தொழுகிற பொழுது வேறொரு கடவுளை நினைச்சு தொழுகிறாரா? நிச்சயமா இல்லை. அல்லாஹ்வுக்காகத்தான் தொழுதவர். ஆனா ஆக்களுக்கு கொஞ்சம் அழகுபடுத்தி காட்டுறார். இத ஷிர்க், இணை வைத்தல். ஆனால் மறைவான ரகசிய இணை வைத்தல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள் என்றால், முழு இபாதத்தையும் வணக்கத்தையும் கபர்ல இருக்கிற ஆளுக்கும் அவுலியாக்கள் என்ற பெயரில் அவுலியாக்கள் ஈக்கலாம். அல்லாஹ் நேசிக்கின்றவர்கள், அல்லாஹ்வை நேசிக்கின்றவர்கள் துனியாவில் இருக்கிறாங்க, மௌத்தாக இருக்கிறாங்க. சஹாபாக்கள், நபிமார்கள் எல்லோரும் அவுலியாக்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டியதை அவங்களுக்கு என்ன செய்யலாது? கொடுக்க இயலாது. இய்யாக நஅ்புது, இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம். அடுத்தது உன்னிடமே உதவி தேடுகிறோம். அடுத்த வசனத்தில் நான் ஷிர்க்ல தௌஹீத், ஏகத்துவம், உன்னை மாத்திரம்தான் வணங்குகின்றோம். இரண்டாவது அந்த வசனம் சொல்லுது இணை வைத்தலில் இருந்து நான் தூரமாகி இருக்கிறேன் இறைவா. மூன்றாவது அந்த வசனம் சொல்லுது என்ற பலவீனம், யா அல்லாஹ் உனக்கு முன்னாடி நான் வெறும் பூச்சியம், எப்பொழுதும் உன்னிடத்தில் தேவை உள்ளவனாக இருக்கிறேன். யா அல்லாஹ் உன்னிடமே உதவி தேடுகிறேன்.
கிட்டத்தில் ஃப்ளைட் ஒன்று இந்தியாவில் வெடிச்சு செதறிச்சு. எல்லாரும் மவுத், எல்லாரும் மவுத். ஆனா ஃப்ளைட்ல இருந்த ஒருத்தர் என்ன செய்யறார்? தப்புறார். ஒரே ஒரு ஆள் கீழே வெளியில நின்றாக்கள், வெளியில் அதை பார்த்துக்கு நின்ற அல்லது பார்க்காமல் கட்டடத்தில் நின்ற ஒரு 8-10 பேர் அதில் என்ன செய்யறாங்க? மவுத் ஆகிறாங்க. ஃப்ளைட்டுக்குள்ள வெடிச்சு செதறின ஃப்ளைட்ல இருந்து ஒருத்தர் தப்புறாரு. வெளியில பூமியில நின்ற பலர் என்ன செய்யறாங்க? மவுத் ஆகிறாங்க. எல்லோரும் அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால் பலவீனமானவர்கள். அந்த வசனம் 3 செய்தியை சொல்லுது. ஒன்று தௌஹீத், ஏகத்துவம், யா அல்லாஹ் உன்னை மாத்திரம்தான் வணங்குகின்றேன். இரண்டாவது ஷிர்க்குக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மூன்றாவது எங்கட பலவீனம், ரப்புக்கு முன்னாடி நான் எவ்வளவுதான் பெரிய ஆளாயிருந்தாலும் வெறும் பூச்சியம். இறைவா உன்னிடமே உதவி தேடுகிறேன். அடுத்த வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நீ எங்களை நேர்வழிப்படுத்துவாயாக, சீரான பாதையில் எங்களை பயணிக்க செய்வாயாக என்று அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் கிட்ட துஆ செய்றோம். அந்த மலக்கு வந்து சொன்ன செய்தி இருக்கு தானே, ஆரம்பத்தில் சொன்னோம். ஒரு மலக்கு வந்தார், ஒரு கதவால் வந்தார். புதிய மலக்கு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்குது, சூரத்துல் ஃபாத்திஹா. அதுல இறுதியில ஒரு செய்தி என்னென்றால், அந்த மலக்கு சொல்றார், இதை யாரு கேட்கிறாரோ கேட்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுப்பான் அவருக்கு. இந்த சூறாவில் இருக்கிற விஷயங்களை யார் கேட்கிறாரோ அது எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுப்பான். இப்ப நேர்வழியை அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம். இந்த சூறாவை எங்களை விட ஆழ அர்த்தங்களை புரிந்து யார் ஓதித்திருப்பாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருக்கு தான் இந்த சூறா இறங்கினது. அவர் நேர்வழியை கேட்கிறார். நேர்வழியின் உலகத்தில் உச்சியில் இருந்தது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அவர் மீண்டும் மீண்டும் நேர்வழியை கேட்கிறார். உலமாக்கள் இந்த வசனத்துக்கு 3 அர்த்தம் சொல்றாங்க. ஒன்று, எங்களுடைய நேர்வழியை உறுதிப்படுத்தணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒருத்தருக்கும் சுவனத்துக்கும் இடையில ஒரு முழம் ஒரு சான் தான் இருக்கும். இடறி விழுந்தா சுவனம் ரெடியா நிற்பார். ஆனால் கடைசி அங்க பேத்துருவார், நரகத்துக்கு பேத்துருவார். இன்னொருத்தருக்கும் நரகத்திற்கும் ஒரு சான்தான் இடைவெளி, மிச்சம் நரகத்துக்கு நெருங்கிட்டார். ஆனா மௌத்தாகுவார், அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவார். கடைசி நேரத்தில் அவர் ஒரு நல்ல அமலை செய்வார், அல்லாஹ்க்கு விருப்பமான ஒரு வேலையை செய்வார். சகோதரர்களே, இது என்னத்தை சொல்லுது? நேர்வழி என்பது கடைசி வரை இருக்கணும். அல்லாஹ் கிட்ட நாங்க யா அல்லாஹ் துனியாவுல பரக்கத்தை கேட்கிறோம், மௌத்துல பரக்கத்தை கேட்கணும். யா அல்லாஹ் என்ற சக்கராத்துல பரக்கச் செய், என்ற மௌத்துல பரக்கச் செய், அதுல அருள் செய்ய அல்லாஹ். நீ திருப்திப்பட்ட, உன்னை வழிபடுகின்ற, உன்னால் அன்பு பொழியப்பட்ட ஒரு மரணமாக என்ற மௌத்தாக்கு யா அல்லாஹ் கேட்கணும் அல்லாஹ் கிட்ட. இப்ப பாருங்க, நேர்வழியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடுத்தம் சூரத்துல் ஃபாத்திஹாவுல கேட்கிறாங்க. 3 விஷயம் சொல்றாங்க. ஒன்று, உறுதிப்படுத்துவதற்காக என்ற நேர்வழியை உறுதிப்படுத்துகிறவா, இடையில தடம் புரட செஞ்சிடாது. எத்தனை பேர் எங்களோட இந்த பிரச்சார பணியிலையும் கூட இருந்திருப்பாங்க, எங்கேயோ தூரமா நிற்பாங்க கொஞ்ச நாளில். அல்லாஹ் அப்படியான நிலைமைகளை நம்ம காக்க கூடாது. பள்ளிகளோட நெருக்கமாக இருந்த பலரை பார்ப்போம், கடைசியில எங்கேயோ தூரமா இருப்பாங்க. களத்துல வேகமாக நின்ற பலரை பார்ப்போம், ஏதோ ஒரு சிந்தனை முகாமில மாட்டிருப்பாங்க. இத அல்லாஹ் கிட்ட மீண்டும் மீண்டும் கேட்கிறது. 2வது ஒரு காரணி, எனக்கு கிடைச்சிருக்கிற நேர்வழியை இன்னும் அதிகப்படுத்துவாயாக, உறுதிப்படுத்துதல், அதிகப்படுத்துதல். 3வது ஒன்று, யா அல்லாஹ் நேர்வழியை காட்டு. முன்னாடி செஞ்ச அமல்கள் எல்லாமே நேரான வழியை காட்டிருக்கிறாய், இதுக்கு பிறகு செய்கிற அமல்கள் வாழ்விலும் நேர்வழியை காட்டுவாயாக. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் அந்த பிரார்த்தனை என்கிற விஷயத்தை சொல்றாங்க. நேர்வழி எத்தனை இருக்குது? 2ஆ பிரிப்பாங்க. ஒன்று, அல்லாஹ்விடத்தில் இருந்து கிடைக்கிற நேர்வழி. இன்னொன்று ஹிதாயத்து திலாலா,
முதலாவது ஹிதாயத்து திலாலா என்றால் குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான், வ இன்னக லதஹ்தி இலா சிராத்தின் முஸ்தகீம், நபியே நீங்கள் நேரான வழியை காட்டுகின்றீர்கள். இதான் ஒரு மனுஷனுக்கு வழிகாட்டு, ஒரு நேரான வழி உபதேசம் செய்யறது. யாராவது வழி கேட்டு வந்தா இந்த மாதிரி போங்கன்னு சொல்லி அவருக்கு வழி காட்டுறது, இது ஒரு வகையான வழிகாட்டுதல், ஹிதாயத். இன்னொன்று இருக்குது, அல்லாஹ்விடத்தில் இருந்து கிடைக்கிறது. இந்த வழிகாட்டல் ஃபர்ஸ்டுக்கு சொன்ன வழிகாட்டல் ரசூலுல்லாஹ் செய்யலாம், சஹாபாக்கள் செய்யலாம், ஒரு தந்தை செய்யலாம், ஒரு தாய் செய்யலாம், ஒரு நண்பன் செய்யலாம், எல்லாருக்கும் செய்ய முடியுமானது. இன்னொரு ஹிதாயத் இருக்குது, நாங்க ஆரம்பத்தில் சொன்னது, அல்லாஹ் நேசிப்பவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுப்பான். ரசூலுல்லாவுக்கு கூட அந்த ஹிதாயத்தில் என்னது, கை அடிக்க இயலாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், முந்தி சொன்ன வசனத்துல நபியே நீங்கள் நேரான வழியை காட்டுகின்றீர்கள் என்று சொல்றான். இந்த வசனத்துல சொல்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த், நீங்க விரும்புறாக்களுக்கெல்லாம் நபியே நேர் வழி காட்ட இயலாது. நீங்க விரும்புறாக்களுக்கெல்லாம் நேரான வழியை காட்ட இயலாது. அல்லாஹ் நாடுகின்றவர்களுக்கு தான் நேர் வழியை அல்லாஹ் காட்டுகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த ஹிதாயத் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமானது. அல்லாஹு தஆலா அந்த ஹிதாயத்தை வழங்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. தலைவர் ஷேக் அஜூர் உஸ்தாத் அவர்கள் ஒரு 5 நிமிஷம் எந்த டைமில் எடுத்தார், நானும் ஒரு போனஸாக ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கொள்கிறேன். அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், அதாவது சிராத்துல்லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹு தஆலா இறுதியான அந்த வசனத்தில் கைரில் மக்பூபி அலைஹிம் வலத்தாலீன் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது இறைவா, இந்த வசனத்தை பாருங்கோ, 2 பகுதிகளை ரப்புல் ஆலமீன் சொல்றான். முதலாவது, நீ எவருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி, நேர்வழியை காட்டுவாயாக. அந்த வழி எப்படி என்றால், யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி. யார் அது? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அந்த அருள் புரிந்த டீம் யார் என்று வேறொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒமை யுதஇல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வழிபடுகின்றார்களோ அவர்கள் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹ், அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்டவர்களோடு இருப்பார்கள். யார் அவர்கள்? நபிமார்களோடும் உண்மையாளர்களோடும் சுஹதாக்கள், இறை வழியில் உயிர் தியாகம் செய்தவர்களோடும் நல்லடியார்களோடும் அவர்கள் இருப்பார்கள். யா அல்லாஹ் நேர்வழியை காட்டு. அந்த நேர்வழி நீ அருள் செய்தவர்களுடைய நேர்வழி. யார் அவர்கள்? நபிமார்கள், உண்மையாளர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள். இந்த 4 பேரும் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வழிபட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் ஒரு 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 நின்று கொண்டு நிற்கிறாங்க. 2 சஹாபாக்கள் எழும்பி கொஞ்சம் பேர் கதைக்கிறாங்க, சத்தம் கொஞ்சம் உயருது, பேசி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை உட்கார சொல்றதுக்கு ரெடி ஆகிறாங்க. இந்த நேரம் பள்ளிக்குள்ள உது செய்து கொண்டு ஒரு நபித்தோழர் வர்றதுக்கு ரெடி ஆகிறார். அவர் பள்ளிக்கு வெளியில் இருக்கிறார், உள்ளுக்கு வாரத்துக்கு நெருங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் உட்காருங்கள் என்று சொல்லி யாருக்கு சொல்றாங்க? பள்ளிக்குள்ள நின்று கொண்டிருந்தவர்களுக்கு சொல்றாங்க. இதை இந்த சத்தம் அவருக்கு கேட்குது. யாருக்கு? வெளியில நின்று உள்ள வர ஆரம்பிக்கிறவருக்கு கேட்குது. அவர் வாசல் அப்படியே உட்கார்ந்துட்டார். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வழிபட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்றானே, எப்படி வழிபட்டிருக்கிறாங்க பாருங்க. இந்த வார்த்தையை கேட்டவுடன் அங்கேயே உட்காராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழரிடம், ஏன் இங்க உட்காருங்கன்னு கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களோட சத்தம் கேட்டுச்சு உட்கார சொல்லி நான் அதான் உட்கார்ந்தேன். கண்ணியமிகு சகோதரர்களே சகோதரிகளே, சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நேரான வழியில் சென்றவர்கள், அருள் செய்யப்பட்டவர்களின் நேர்வழி. யா அல்லாஹ், இந்த மாடர்ன் ட்ரெஸ் என்று சொல்லி அந்த மாதிரி வார நாகரிகம் அருள் அல்ல, அல்லது வேற வேற இந்த உலக கவர்ச்சிகள், இந்த மெட்டீரியல் லைஃபால வார அந்த நேர்வழி அல்ல. யா அல்லாஹ், சுஹதாக்கள், நபிமார்கள், உண்மையாளர்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வழிபட்டவர்கள்,
அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது கண்ணியமிகு சகோதரர்களே சகோதரிகளே, கைரில் மக்பூபி, அதாவது அலைஹிம் வலத்தாலீன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வினால் கோபிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ஒரு சாராரை சொல்றான் எப்படி என்று சொன்னால், ரெண்டு பகுதியை ரப்புல் ஆலமீன் அதில் சொல்றான். முதலாவது சாரார் உன் கோபத்துக்குள்ளானவர்களும் அல்ல, உன் கோபத்துக்குள்ளானவர்களும் அல்ல. அவர்கள் யார்? ஃபர்ஸ்டுக்கு சொல்றது யஹூதிகள், யூதர்கள். இரண்டாவது அல்லாஹு தஆலா சொல்றான் வலத்தாலீன், வழிகட்டவர்களும் அல்ல. அவர்கள் யாரு? கிறிஸ்தவர்கள். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். யா அல்லாஹ், நேரான வழியை காட்டுவாயாக. நேரான வழி நீ அருள் செய்தவர்களின் நேரான வழி. உன் கோபத்துக்குள்ளானவர்களின் வழியும் அல்ல, வழிகட்டவர்களின் வழியும் அல்ல என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கோபம் யகூதிகளை குறிக்கிறது, வழிகட்டு கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், குர்ஆன் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு கடுமையான எதிரிகள் என்று யகூதிகளை தான் சொல்றார். முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் நெருக்கமானவர்கள் என்று கிறிஸ்தவர்களை அடையாளப்படுத்துறார். இப்ப என்னென்றால், அல்லாஹ் இந்த வசனத்தில் முஸ்லிம்களுக்கு நெருக்கமான கிறிஸ்தவர்களை முன்னிலைப்படுத்தாமல் யகூதிகளை முன்னிலைப்படுத்தி கிறிஸ்தவர்களை இரண்டாவது இறுதியாக சொல்றார். அது ஏன் அப்படி என்று உலமாக்கள் விளக்கம் சொல்லுவாங்க. யகூதிகளுடைய குஃபர் கிறிஸ்தவர்களுடைய தவறுகளை விட பாரதூரமானது ஒன்று. இரண்டாவது, மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்களுக்கு கிறிஸ்தவர்கள், யூதர்கள் தான் பரிச்சயமாக இருந்தார்கள். அந்த டைம் கிறிஸ்தவர்கள் ஷாம்ல இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் பரிச்சயம் குறைவு. எனவே பரிச்சயமான பிரயோகத்தை அல்லாஹு தஆலா முன்னாடி சொல்கிறான். திருமிதியிலே வருகிற செய்தி, இந்த கோபத்துக்குள்ளானவர்கள் யார்? யகூதிகள் என்பதும் வழிகேடர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதையும் ரசூலுல்லாஹ் சொன்ன வழக்கம் தான் அது. அதை மையப்படுத்தி தான் இதை சொல்றோம். மூன்றாவது ஒரு நிலையை சொல்லுவாங்க, அதாவது வரலாற்றில் யூதர்கள் தான் முதலாவது உருவானவர்கள், அவர்களையே அல்லாஹு தஆலா முதலாவது சொல்கிறான் என்கிற மூன்று காரணிகளையும் சொல்கிறார்கள். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த அமர்விலே நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா, உம்முல் கிதாப், சபஉல் மசானி, எங்களுடைய இந்த 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 இது தொடர்பாக சில அடிப்படைகளை புரிந்து வைத்திருக்கிறோம். இதற்கு பிறகு நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினத்துக்கும் இதுக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கும் இடையில ஒரு இடைவெளி எங்களுக்குள்ள வரணும், எங்களோட உள்ளத்துல வரணும். இதுக்கு முன்னாடி ஓதினோம், மரபு வழி ஓதல், அப்படியான ஒரு ஓதலாக இதற்கு பிறகு தொழுகையில் நாங்கள் இந்த ஃபாத்திஹாவை ஓதக்கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை மிகச்சரியாக விளங்கி உணர்ந்து வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.